ஆட்டத்தை ஆரம்பித்தார் ஸ்டாலின். அதிர்ச்சியிலே தமிழக வெற்றிக் கழகம். நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றத்தில் நுழைவதற்கு நமது ஸ்டாலின் அவர்களுக்கு தற்சமயம் அனுமதி என்பது இல்லை. ஏன்னா குளத்தூர் தொகுதியிலே நமது ஐயா ஸ்டாலின் அவர்கள் தோல்வியை தழுவி இருக்கிறார். அதன் காரணமாக சட்டமன்றத்துக்கு போவதற்கு வாய்ப்புகள் என்பது இல்லாமல் தான் இருந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் நமது ஒரு ஸ்டாலினுடைய நிதானம், நினைப்பு அனைத்துமே பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தின் மீது தான் இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். நேற்று தினம் கூட தமிழக வெற்றி கழகம் என்பது பெரும்பான்மை என்பது நிரூபிச்சாங்க. அந்த பெரும்பான்மையின் போது திமுக வெளிநடப்பு செய்திருந்தது. திமுக வெளிநடப்பு செய்வதற்கு முன்பாக ஏகப்பட்ட குற்றச்சாட்டு உதயநிதியின் மூலமாக முன்வைக்கப்பட்டது. அவை அனைத்தும் நமது ஐயா ஸ்டாலின் அவருடைய ஏற்பாட்டில் ஸ்டாலின் மூலமாகத்தான் சொல்லப்பட்ட தகவலாக இதுவரைக்கும் கருதப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே நம்ம தற்போது திமுகவுடைய தலைவராக கூடிய ஸ்டாலின் அவர்கள் ஆட்டத்தை ஆரம்பித்து விட்டார் அப்படிங்கிற செய்திகள் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். பிற கட்சி எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க தமிழக வெற்றி கழகம் முயற்சி செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இது குறித்து திமுக தலைவர் ஸ்டாலின் எக்ஸ்தல பக்கத்திலே ஆதரவளித்தவர்கள் நம்பிக்கையை சிதைக்கும் வேலையை தமிழக வெற்றி கழகம் இறங்கி இருக்கிறது என அதிரடியாக சொல்லி இருக்கிறார். உங்கள் தொடக்கமே இப்படி இருந்தால் முடிவு எப்படி இருக்கும்? இது தூய சக்தி இல்ல, அடுத்த கட்சி எம்எல்ஏக்களை தூக்கும் சக்தியா என மக்கள் வருந்தும் நிலை உருவாகி இருக்கிறது என பதிவிட்டிருக்கிறார். அதாவது அதிமுக இருக்கக்கூடிய ஒரு 25 நபர்கள் நம்ம தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவுகளை கொடுக்கிறாங்க. அந்த ஆதரவுகளை கொடுப்பதற்காக நம்ம தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் நேரடியாக அவர்களை போய் சந்தித்திருந்தார். அந்த சந்திப்பு என்பது பாத்தீங்க அப்படின்னா தற்போது அந்த நபர்களை புறம் விலைக்கு வாங்கி விட்டார் நமது விஜய் அப்படின்னு சொல்லி நமது திமுக தலைவர் ஸ்டாலின் அதிரடியான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இது தூய சக்தி கிடையாது, அடுத்த கட்சி எம்எல்ஏக்களை தூக்கும் சக்தி என நமது ஸ்டாலின் அவர்கள் ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். அதிலேயும் கூடுதலாக ஆரம்பமே இப்படி இருந்தால் முடிவு என்பது எப்படி இருக்கும் என நம்ம ஸ்டாலின் எக்ஸ்தல பக்கத்திலே கூறியிருப்பது அரசியல் வட்டாரத்திலே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.